கருங்கல்லால வந்து தானா உருவாகினது. அதுக்கு பிறகுதான் வந்து இந்த மண்டபம் எல்லாம் கட்டியிருக்காங்க. பாத்தீங்களா, சக்தி வாய்ந்த கோயில் வந்து எந்த ஒரு மழை பெஞ்சாலும் இந்த தண்ணி வந்து வத்தாது. எந்த ஒரு மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் இந்த தண்ணி வந்து வத்தாதான். அப்படி ஒரு சக்தி வாய்ந்த இடம் இது. இந்த ஹாலியிலே பிரசித்தி பெற்ற பிள்ளையார் கோயில் இந்தியாவில எல்லாம் பார்த்திருப்பீங்க, அப்படிதான் இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன் இதான் ஹாலியல அம்மன் கோயில். அம்மன் கோயில் இதான் ஹாலியல அம்மன் கோயில். இது எங்க அமைந்திருக்குண்டா பதுளையில ஹாலியல என்ற பிரதேசத்துல இது அமைஞ்சிருக்கு. வாங்க உள்ள போய் பார்ப்போம். பாத்தீங்கன்னா இடமே வந்து ஒரு மரத்தால சூழப்பட்டிருக்கு, ஒரு இயற்கையால சூழப்பட்டிருக்கு. இந்த கோயில் வந்து ஏதாச்சும் விசேஷமான நாட்கள்ல மட்டும்தான் இந்த கோயில் வந்து பூசைகள் செய்வாங்க, அப்படிதானே? போய நாட்கள். இது வந்து பிள்ளையாரா? இல்ல இது மருத வீரன். பாத்தீங்கன்னா அந்த கிராம சைட்ல இருக்கிற மாதிரி சின்னனா மருத வீரனை வச்சிருக்காங்க பாருங்க. இது வந்து காளி அம்மன். இது வந்து அப்படியே கருங்கல்லா தான் செஞ்சிருக்காங்க. சின்னனா அந்த இந்தியாவில எல்லாம் பார்த்திருப்பீங்க, அப்படிதான் இருக்கு. இது வந்து காளி. அப்படியே வந்தா அடுத்ததா அப்படியே படியால் இறங்கி வந்து இது எது பிள்ளையார்? இது வந்து பிள்ளையார். இது வந்து பிள்ளையார். பாத்தீங்களா இவ்வளவு சின்னனா காட்சி அளிக்கிறார். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இது அம்மன். அம்மன் பாத்தீங்கன்னா சுவாமிகள் கருங்கல்லால வந்து தானா உருவாகினது. அதுக்கு பிறகுதான் வந்து இந்த மண்டபம் எல்லாம் கட்டியிருக்காங்க. பாத்தீங்களா, தானா உருவானதுக்கு பிறகுதான் இந்த மண்டபம் எல்லாம் கட்டியிருக்காங்க. இஞ்சாலே அப்படித்தான். இதுல இருக்கிறதெல்லாம் சிலைகள் எல்லாம் வந்து கருங்கல்லால தானாவே உருவானது. அதுக்கு பிறகு இந்த இதெல்லாம் கட்டியிருக்காங்க. சக்தி வாய்ந்த கோயில் வந்து ஹாலியல பதுல ஹாலியல நீங்களும் வந்து தரிசிக்கலாம். வந்து ஃபுல்லாவே வந்து இயற்கையாலே சூழப்பட்டிருக்கு. பாத்தீங்களா, மலையகத்துல நாங்க நிக்கிறோம். கத்தால ரயில்வே தண்டவாளம் தெரியுது. இயற்கையாவே சூழப்பட்டிருக்கு இந்த கோயில். எந்த ஒரு மழை பெஞ்சாலும் இந்த தண்ணி வந்து வத்தாது. இன்னொன்று முக்கியமான விஷயம் இதுல வந்து அதான் இந்த தண்ணி வந்து எந்த ஒரு மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் இந்த தண்ணி வந்து வத்தாதான். அப்படி ஒரு சக்தி வாய்ந்த இடம் இது. ஊத்து தண்ணி தானே? ஊத்து தண்ணி. நண்டெல்லாம் இருக்கு. இது என்ன ஆத்து நண்டா? இதுல வளர்றா. இதெல்லாம் பிடிக்க மாட்டாங்களா? தண்ணி இது மட்டும் மேல வரையும் வருமா? மேல மட்டும் இவ்வளவுதான். இவ்வளவுதான் இருக்குமா ஊத்து தண்ணி. மழை எவ்வளவு மழை பெஞ்சாலும் இதே அளவுதான் இருக்கும். எவ்வளவு வெயில் அடிச்சாலும் இதே அளவுதான் இருக்கு. சரியான கூழ் கூலா இருக்கு தண்ணி. நார்மலாவே வந்து இந்தியால சைட் பதுல அங்க சைட் எல்லாம் ஃபுல்லாவே கூல் தான். ஆனா வெயில் அடிச்சாலும் இதே அளவுக்கு தான் இருக்கு. அப்படி இந்தியால வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட ஊரை சொல்ல போனா வேற லெவலா இருக்கு. உண்மையாவே இயற்கையா இருக்கு. பாத்தீங்களா இவ்வளவு மரங்கள் எல்லாம் சூழப்பட்டிருக்கு. இதுதான் வந்து ஹாலியில ரயில்வே ஸ்டேஷன். பாத்தீங்கன்னா ட்ரெயின் எல்லாம் வந்து பழைய காலத்து முறையில இருக்கு. எங்கட ஊர்ல எல்லாம் புரிய ட்ரெயின் இல்ல. வெட்டிய பாருங்க ட்ரெயினை பத்தி. ஹாலியில பாத்தீங்களா இந்த போட் ஹாலியில போட்டிருப்பாங்க. அப்படியே அதுக்கு மேல பாருங்க அந்த பிள்ளையார் கோயில். இதான் வந்து ஹாலியிலே பிரசித்தி பெற்ற பிள்ளையார் கோயில். சுவாமி சரணம் ஐயப்பா. இந்த கோயில் கட்டுறதுக்கு முதல் இந்த பிள்ளையார் சீலை தான் இருந்தது. அதைத்தான் வந்து இங்க கொண்டு வச்சிருக்காங்க. மூலஸ்தானத்துல வேற பிள்ளையார் வச்சிருக்காங்க. இதுவும் சிவன் வந்து லிங்கம் வந்து வச்சுதா கிட்டத்துல வச்ச லிங்கம் பாத்தீங்களா. இப்ப சாப்பிடலாமா?